பழமை எனப்படுவது யாரினும் யாரும் திறமையை கீழ்ந்தால் அற்போ நட்பு எவன் செய்யும் கெழுதகமை செய்தாங்க அமையா கடை சேதமை ஒன்றோ பெருங்கிழமை என்று உணர்க நோதற்க நட்டா செய்யும் அதிகாரம் 112 நலம் புனைந்து உழைத்தால் நன்னீரை வாழி அனித்தமே நின்னினும் விண்ணீரில் யாமிடுபவர் கைமேனி முத்தம் முழுவர் வெளிநாட்டும் கேட்கும் கேட்கிறவர்க்கு அணிக்கப்பு கால்களையால் பெய்தால் முசிப்பிற்கு நல்ல படாபடை. வணக்கம் ஐயா நல்வாழ்வுக்கு நாளும் ஒரு குரல் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அவர் ஐயா பேர் பொன் அன்பழகன். இந்த நூல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நூலகத்திற்கும் சென்று அடைந்திருக்கிறது. வேணால் மாவட்ட ஆட்சித்தலைவர் மக்கள் ஆட்சித்தலைவருக்கு பாராட்டக்கூடியவர் அவர் திருவாளர் கந்தசாமி ஐயா அவர்களுடைய பேர்ல அவரே ஒரு வாழ்த்து செய்தி எழுதி எடுத்து இவரை பெருமைப்படுத்தியிருக்காரு. அவரு காலத்துல நூலகத்திற்கு எல்லாவற்றுக்கும் நூல் கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் உங்களை எல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாரு அப்படின்றதுக்காக அறத்தின் வழியில் பொருளை ஈட்டி இன்பத்தை அனுபவிக்கணும் என்பதுதான் வள்ளுவருடைய நியாதி, அவருடைய உண்மையான தத்துவம். நல்வழியில் பணத்தை சம்பாதிக்கணும், அதை நல்லபடியா செலவு பண்ணணும். அதுதான் அறம் பொருள் இன்பம் அப்படின்ற அதிகாரத்தில் வச்சிருக்காரு. அறத்துப்பால் 38 அதிகாரம் இல்லையா, பொருட்பால் 70 அதிகாரம், இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால 25 அதிகாரங்கள். தெரியுதா? அதனால ஐயா ஒரு சில சும்மா மாணவர்களுக்கு ஒரு வாழ்த்துரை வழங்குவார்கள். பொன் அன்பழகன் உங்கள் முன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எதிர்பாராத விதமாக ஐயாவை சந்திக்க நேர்ந்தது. எனக்கு உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சியாக இருந்தது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு கொஞ்சம் பொறாமையாக கூட இருந்தது. ஏன் என்று சொன்னால் இந்த திருக்குறள் பயிற்சி வகுப்பை நாம கூட எங்கன்னா போய் நடத்திருக்கலாமே ஏன்னா அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது. ஐயா சொல்லவே தேவை, இன்னைக்கு உலகம் பூரா அவருடைய காணொலி எல்லாம் போயிட்டு இருக்குது. திருக்குறள் வகுப்புல எல்லாம் பண்ணிக்கிறாங்க. நம்முடைய வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் கூட அவருடைய புத்தகத்தில் இவரை பற்றி எழுதியிருக்காரு.
இவரையும் சொல்ல வேணாம், 2 பேருமே இந்த மாநகரத்தினுடைய ஜாம்பவான்கள். சாதாரண ஆசிரியர் மட்டும் இல்லை, இவரு பல அமைப்புகள் இருக்காரு. அவருடைய பெருமை சொல்வதற்கு முடியாத அளவுக்கு அவருடைய தொண்டு ஆற்றியிருக்கிறார். 4 புத்தகம் எழுதியிருக்காரு. சாதாரணமா சர்வசாதாரணமா யாரை வேணாலும் மாவட்ட ஆட்சித்தலைவரையோ அல்லது அமைச்சரையோ சந்திக்கக்கூடிய வல்லமையும் திறமையும் எல்லாருக்கும் இருக்காது. ஐயா ரொம்பவும் பெருமை வாய்ந்தவர், அவங்களும் பெருமை வாய்ந்த 2 பேருமே மிக பெருமை வாய்ந்தவர்கள். உங்களுக்கு வகுப்பு நடத்துறது சிறப்பு. ஏதோ ஆசிரியர் வந்தார்கள் நடத்தினார்கள் என்று சொல்வதை காட்டிலும் இவங்களுக்கு நடத்துவது உங்களுக்கு பெருமைக்குரிய ஒரு செயல். அந்த பயிற்சி வகுப்பை நான் கலந்து கொள்வதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலேயே நானும் தாயன்பு அறக்கட்டளை என்று ஒன்று வைத்துக் கொண்டு அது மூலியமா மாணவர்களை சந்தித்து அவர்களுக்கு முடிந்த அளவுக்கு, என்னால் முடிந்த அளவுக்கு, ஆனா அறக்கட்டளை மூலியமா நான் யார்ட்டையும் பணம் வாங்குறது இல்லை, என்னால என்ன முடியுமோ அவையெல்லாம் பள்ளி மாணவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறேன். குறிப்பாக நான் தெய்வத்தை வழிபடுவேன். அடுத்து மாணவர்கள் வழியிலே நான் தெய்வத்தை வழிபடுகிறேன். காரணம், குழந்தைகள் அந்த அளவுக்கு தெய்வத்துக்கு ஒப்பானவர்கள். அந்த வகையிலே உங்களை நான் சந்திப்பதில் ஒரு அண்ணாமலையாரை சந்திக்கிற பாக்கியத்தை நான் பெற்றவனாக கூட நான் முன்னிலை கருதுகிறேன். விவேகானந்தர் உள்ளிட்ட மகான்கள் எல்லோருமே, பேராத்திரி மகரிஷி உள்பட, இன்னொரு படி மேலே சொன்னால் இன்றைக்கு இந்த நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரிய மகான், சித்திரைகளை உள்ளடக்கிய அவர் சொன்ன கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு மாணவர்களிடத்திலே இந்த பயிற்சி போக வேண்டும். மாணவர் மூலியமா தான் இன்றைக்கு இந்தியா உள்பட பல நாடுகள் ஒரு நல்ல சமுதாயத்தை நோக்கி நடைபோட முடியும் என்று கல்லூரியிலே கூட இந்த பாடத்திட்டத்தை வகுத்து விட்டார்கள். மாணவர்களுக்கான பயிற்சி, அவர்களை ஒருமைப்படுத்துவது, ஒழுக்கத்தை ஏற்படுத்துவது, அவர்களுக்கான பண்பாட்டு கல்வியை கொடுப்பது. என என்று சொன்ன பள்ளியிலே கொடுப்பது எல்லாம் ஒரு தொழில் வகையான கல்வி. இன்றைக்கு மதிப்பெண் வாங்குவதற்கான ஒரு தொழில் ரீதியா அந்த படிப்பை படித்துக் கொண்டா நம்ம இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், அந்த படிப்பை வைத்துக் கொண்டு ஏதாவது சம்பாதிக்கலாம். ஆனால் அதை தாண்டி பண்பாட்டுக்குரிய ஒரு கல்வியாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் மகரிஷி ஒரு பாடத்திட்டத்தையே வகுத்தார். அதற்காக மாணவர்களுக்கு அந்த வகுப்பை மாதந்தோறும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கான சான்றிதழ் நம்முடைய அறிவுத்திருக்கோயிலே நடந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு மனவளக்கலை மூலியமா சில பயிற்சிகளையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில நீங்கள் எல்லாம் அந்த அறிவுத்திருக்கோயிலில் அறிமுகம் கொஞ்சம் பேர் இருக்கும், இல்லைன்னா தாய் தாவுகிட்ட சொல்லி நீங்க விடுமுறை நாட்களை போனா அங்க அகத்தாய்வு போன்ற பயிற்சிகளாம் கொடுத்து சான்றிதழ் கொடுக்கிறார்கள். ஏன்னா திருக்குறளை பற்றி நான் பேச வேண்டியதே இல்லை. ஏன்னு சொன்னா இவங்க எல்லாம் பேசின பிறகு நான் என்ன பேச போறேன்? ஏன்னா ஒழுக்கம் மிக முக்கியமான ஒன்று. வள்ளுவன் சொல்லி கொண்டிருக்கிறார் ஒழுக்கம். ஒழுக்கம் மட்டும்தான் உங்களை உயர்த்தும். முயற்சியும் ஒழுக்கமும் அறமும் சார்ந்த அந்த வாழ்க்கை முறை, பண்பாட்டு முறை உங்களை படிப்பு மாத்திரம் இல்லை, இந்த உலகத்திலே பெரிய ஆற்றிற்காக உயர்த்துவதற்கான அடிப்படையை வள்ளுவன் சொல்லி கொண்டிருக்கிறார். வள்ளுவனை படித்தாலே நீங்க போதும். ஐயா எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஏதோ மனப்பாடம் செய்து விட்டு போனோம் என்று இல்லாமல், அல்லது தெரிந்தெல்லாம் இதை அடிப்படையாக கொண்டு பின்னாலே 2 பேர் வகுப்பு எடுத்தாங்க என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கிற போது உங்களுக்கு பெருமையா இருக்கும். எனவே அவர்கள் சொல்லுகிற வழியிலே நீங்க சென்று சிறப்படைய வேண்டும் என்று கேட்டு மனமாற உங்களை சந்தித்திலே மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி வாழ்த்து சொல்லி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.